அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி 57வது பாடல். தவ சாந்த பாதம் துவேத சாந்த பாதம் தருமினி மலர் பூம்பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல். இதனுடைய உரை விளக்கம். சிர நடு பூத்து இயங்கும் பாதமலரில் இருந்து பெறப்படும் இருவித அனுபவ நிலை குறித்து இங்கே பேசப்படுகின்றது. அவை யாவன: ஒன்று தவ சாந்த பாதம், 2 துவாத சாந்த பாதம். இவை இரண்டும் அக அனுபவத்தில் காணப்படுகின்றனவையாவாம். ஒன்று அகத்தே நிலைத்து அழியும் சலனம் இல்லாத அமைதியாக நிலையாக உள்ளது. மற்றொன்று இந்த உயிர் உடம்பில் புறமிருந்து அகநிலைக்கு ஏறும் 12 படிகள் கொண்ட ஒன்றாக இருக்கின்றது. முதலாவது தவ சாந்த நிலையை பார்ப்போம். தவா என்றால் ஒழியாது, நீங்காத என்ப. சாந்தமெனில் அமைதி, அடக்க ஒடுக்கமான தோற்றம். அதாவது ஆன்மா விளங்கும் கடவுள் பீடம். உகர அகர நடு பகர வண்ணமாக இருக்கின்றது. இது உப என குறிக்கப்பெறுவது இந்த இடத்திலே ஒடுங்கி மௌனமாயிருப்பதால் உண்மையான அமைதி கிடைக்கும். இங்கிருந்து நிர்விற்ப ஓர்மையில் இருந்தால் பெரும் ஜோதி சூழலில் விளங்கும் அனுபவம் ஏற்படும். இதுவே நீங்காத உபசாந்த நிலை எனவும் தவ சாந்த நிலை எனவும் சாற்றப்படும். இந்த நிலையில் இருந்து தானான அங்கார பேதம் கெட்டு அருளின் இயக்கமாக யாவையும் உணர்ந்து சூழ நோக்கும்போது